வெக்டர் கால்குலஸில் இப்போ வந்து நம்ம கிரீன்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஓஷானிக் 85 ரேஸ் தமிழ் சேனல். ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் தியரத்தில் 3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி 3 ப்ராப்ளத்தையும் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்தந்த ப்ராப்ளத்துக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப் ஃபைல். அதே மாதிரி கிரீன்ஸ் தியரம் ப்ராப்ளம் நம்பர் 1 இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ பை கிளிக்கிங் த லிங்க் யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப் ஃபைல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். Now we will move on to the problem. Okay, so the first problem here, verify Green's theorem 3x minus 8y squared into dx and 4y minus 6xy into dy, where c is bounded by x is equal to 0, y equal to 0, x plus y equal to 1. So this is the given question. The given question வந்து வச்சுக்கிட்டு Green's theorem இதான் Green's theorem formula. So try to memorize the Green's theorem formula. Green's theorem formulaலே நமக்கு தெரியும். So dx dy, so automatically Green's theorem will gives the solution only for 2-dimensional problem, not for 3-dimensional problem. So இதான் வந்து நம்ம வந்து ஃபார்முலால இருந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். பட் ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் 3 டைமென்ஷன்லையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும். பட் Green's theorem will be applicable only for 2-dimensional problems, not for 3-dimensional problem. Okay, so இதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு we will go for the solution. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. 3x minus 8y squared into dx plus 4y minus 6xy into dy. So this is a given question. So again here ஒரு சின்ன mistake. So this is not 3x, it is 2x. ஸோ அதை மட்டும் பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் 3x, இட் இஸ் 2x. ஓகே, ஸோ நவ் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் ஒன் இஸ் திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறது இட் வில் பி மச் பெட்டர் தேன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்சர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறது சம்வாட் பெட்டர். ஸ்டோக்ஸ் தியரத்தையும் இதே கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன். Green's தியரத்துலையும் இதே கான்செப்ட் தான் முன் வைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ யூ கேன் டேக் வெதர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு. which one is much convenient for you, take the particular side. So என்ன பொறுத்தவரை ரைட் ஹேண்ட் சைட் வில் பி கன்வீனியன்ட். ஸோ ஐ ஆம் டேக்கிங் த ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்தவரை டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். ஓகே, டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் இன்டூ டிஎக்ஸ் டிஒய் இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டோ வி பை டோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் see dou v by dou x is nothing but 4y minus 6y. So this is nothing but dou v by dou x is nothing but 4y minus 6xy. அதாவது y தான் v, ஓகேவா, y தான் v, u தான் x. ஓகே, I mean this particular one I am saying about this one. Okay, so y is nothing but v, u is nothing but x. ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஓகே, அதான் அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ u ஈக்குவல் டு 2x மைனஸ் 8y ஸ்கொயர் இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ u ஈக்குவல் டு 2x மைனஸ் 8y ஸ்கொயர் டோ யூ பை டோ ஈக்குவல் டு, ஸோ இட் இஸ் ஒய்யை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 2x இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் டிஃபரன்ஷியேட்டிங். ஸோ 8y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் 6yன்னு வந்துடும். மைனஸ் 8 காமனாக வெளில எடுத்தோம்னா y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y. ஸோ 2y இஸ் நத்திங் பட் 2 into 8 இஸ் நத்திங் பட் 16. ஸோ மைனஸ் 16y. அதே மாதிரி v 4y மைனஸ் 6y. ஸோ விக்கு வந்து எக்ஸ் தான் வந்து ஃபார்முலாலே இருக்குது. ஸோ எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ ஒய் கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போ 6xy. 6xyயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 மைனஸ் 6 காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம், ஒய்யும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா we will get 1. ஸோ மைனஸ் 6y. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் we have to go for this particular one, அதாவது பவுண்டரி ரீஜனை நம்ம வந்து பார்க்கணும்.
ஸோ பவுண்டரி ரீஜன் கொஸ்டினில் கொடுத்துருக்குது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு பவுண்டரி ரீஜன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டயக்ராமை அதுக்கு தகுந்த மாதிரி டயக்ராமை நம்ம எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் தியரத்துலேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லிமிட் தட் இஸ் எ செப்பரேட் டயக்ராம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறது இந்த ஈக்குவேஷன், இது இந்த ஈக்குவேஷன், அதாவது இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ the line is passing through the origin. Okay, sorry, the line is passing through the origin means, so which is nothing but இப்போ ஒரு லைன் வந்து ஒரு ஆரிஜினில் பாஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, ஸோ லைன் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் மீன்ஸ் தட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ். ஸோ அதே மாதிரி த லைன் இஸ் பாசிங் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்படி பாஸ் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் பர்டிகுலர் ஒன் இஸ் திஸ் டயக்ராம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1க்கு இந்த டயக்ராம் மேப்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பேரபோலாவுக்கு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு கொடுப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பேரபோலாவோடைய இது வந்து மாறும். ஓகேவா? ஸோ இந்த பேரபோலாவோட இது வந்து வெர்டிகலாவோ, ஓகேவா, அப்படி இல்லைனா ஹரிசாண்டலாவோ இந்த பர்டிகுலர் சி மாதிரியோ இல்லை வந்து இப்படியோ இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஈக்குவேஷன் திஸ் டூ வில் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி எலிப்ஸுக்கு தனியாக செப்பரேட் ஃபார்முலா இருக்குது, சர்க்கிளுக்கு தனியாக செப்பரேட் ஃபார்முலா இருக்குது. சாரி, ஃபார்முலா இல்லை, ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஈக்குவேஷன் வி ஹவ் டு டேக் தட். ஸோ இது ஆல்ரெடி நான் ஸ்டோக்ஸ் தியரத்துலேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எனிவே இங்கேயும் நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி வில் மூவ் ஃபார் த step, that is step number 2. Step number 2 பொறுத்தவரை x plus y equal to 1 எதுக்கு எடுத்துருக்கோம்னா here x plus y equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் straight line equation passing like this. Okay, passing away from the origin வச்சுக்கோங்க. Okay, it is passing away from the origin. ஓகே, இங்கே 0,0, x is equal to 0, y equal to 0. இந்த x is equal to 0 நான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், y equal to 1ன்னு வரும். ஓகே, ஸோ y equal to 1 வரும். ஸோ x is equal to 0, y equal to 1. ஸோ 0,1, 0,1னா பாயிண்ட் இங்கே வைப்போம். ஸோ அதே மாதிரி y equal to 0 மறுபடியும் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், y equal to 0 மீன்ஸ் x is equal to 1ன்னு வரும். ஸோ ஃபார் தட் x is equal to 1ன்னு வரும். ஸோ x is equal to 1ன்னு வந்துச்சுன்னா வாட், y equal to 0, x is equal to 1 மீன்ஸ் பாயிண்ட்டை நம்ம இந்த எங்கே வைப்போம், இங்கே வைப்போம். ஸோ அப்படி பாயிண்ட் வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ எதுக்கு இந்த டயக்ராமுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோன்னா வித்தவுட் திஸ் டயக்ராம் வி காண்ட் ஏபிள் டு மூவ் ஃபர்தர். அதனால தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வி வில் கோ ஃபார் த ஸ்டெப் நம்பர் 2ல் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2ஓட டயக்ராம் தான் இங்கே இருக்குது. நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஆர் வெர்டிகல் ஸ்ட்ரிப் ரெண்டு ஸ்ட்ரிப்பில் எந்த ஸ்ட்ரிப்னாலும் எடுக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் இஸ் மோர் பெட்டர் தேன் வெர்டிகல் ஸ்ட்ரிப், அதனால நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுத்துருக்கேன். ஸோ வெர்டிகல் ஸ்ட்ரிப் எடுத்து உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் வெர்டிகல் ஸ்ட்ரிப். ஸோ ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ இங்கே நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் இட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ, மச் பெட்டர் தேன் தி வெர்டிகல் ஸ்ட்ரிப், அதனால நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுத்தாச்சு. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கோ ஃபார் லிமிட்ஸ். ஆல்ரெடி 0,0ன்னு போட்டாச்சு, 1,0 போட்டுட்டேன், 0,1 போட்டேன். திஸ் பர்டிகுலர் லைன் இஸ் நத்திங், திஸ் பர்டிகுலர் லைன் விச் இஸ் இன்டிமேட்டிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டோ வி பை டோ எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த தான் நான் இங்கே போட்டாச்சு, -6y போட்டாச்சு. டோ யூ பை டோ ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சோமோ அதை இங்கே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு -16y வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஈக்குவேஷனில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ கோ ஃபார் த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் செக் தட். ஓகே, அப்படி தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் we have to go for this integration, double integration. ஃபர்ஸ்ட் dx பொறுத்தவரை xோட லிமிட் அப்ளை பண்ணணும், dy பொறுத்தவரை yயோட லிமிட் அப்ளை பண்ணணும். நான் dxோட லிமிட்டை அப்ளை பண்ண போகிறேன். dxோட லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறது, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரிப்.
ஸோ எக்ஸோட இந்த ஸ்ட்ரிப் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். ஓகே, எக்ஸ்னா ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிப் வந்து எங்கே போய் மீட் ஆகுது? நேராக இந்த பர்டிகுலர் லைன் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் இல்லையா, இந்த லைனில் போய் மீட் ஆகுது. ஸோ இந்த அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 0ன்னு அப்போ லோயர் லிமிட் வந்து 0. நேராக எங்கே போய் மீட் ஆகுது? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அந்த லைனில். ஓகே, அந்த லைனில் போய் மீட் ஆகுது. அந்த லைனோடைய ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. நம்ம எந்த இதுக்கு லிமிட் எடுக்கிறோம்? எக்ஸுக்கு லிமிட் எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய் இங்கே போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் அப்பர் லிமிட் அண்ட் திஸ் இஸ் லோயர் லிமிட். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வச்சு லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் எடுத்தாச்சு. அகைன் we have to go for y. ஓகே, அந்த டிஒய்க்கு லிமிட் எடுக்க போகிறோம். டிஒய்க்கு எப்படி லிமிட் எடுக்கிறது? ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுக்கணும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தோம் அப்படின்னா நேராக அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்போட மேட்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் பார்ப்போம். இந்த பாயிண்ட் என்னது? ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த பாயிண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 தானே. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ லோயர் லிமிட் இஸ் நத்திங் பட் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நேராக அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்போட மேட்ச் ஆகுது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இது நேராக இந்த எங்கே போய் மீட் ஆகணும்னா நேராக இங்கே போய் மீட் ஆகும். ஸோ அப்படி மீட் ஆகுச்சு அப்படின்னா இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது? ஒய் ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி தான் நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை நம்ம எடுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ கீழேருந்து வர்றது வந்து லோயர் அண்ட் மேலே எங்கே போய் மீட் ஆகுதோ அது அப்பர். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து லோயர் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே போய் மீட் ஆகுதோ, இந்த டயக்ராம் பொறுத்தவரை ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே போய் மீட் ஆகுதோ அது வந்து அப்பர் லிமிட். ஸோ இப்படி தான் நான் வந்து அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் ஃபார் ரைட் ஹேண்ட் சைட் நான் எடுத்துக்கேன். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் நவ் ஓவர். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நவ் இனிமேல் வரக்கூடியதெல்லாம் வந்து வெரி ஈஸி. டிஎக்ஸ் டிஒய் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அடுத்து ஒய்யை பொறுத்து எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம், அடுத்து ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10yன்னு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ 10 கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியில் வச்சுக்கோங்க. இங்கே வெளியில் வச்சுருக்கோம். ஸோ ஒய்யை மட்டும் பார்ப்போம். ஒய்யை மட்டும் எடுத்துட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒய்யும் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் வச்சோம் அப்படின்னா ஒய்யை பொறுத்து எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இல்லையா? 1 இருக்கிறது அர்த்தம். 1க்கு வந்து எக்ஸ்னு வந்துடும். ஸோ எக்ஸ்னு வச்சாச்சு. ஸோ எக்ஸுக்கு அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வில் கிவ் 1 மைனஸ் ஒய். ஸோ 1 மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய்ன்னு வரும். ஸோ அகைன் ஃபார் திஸ் we have to apply dy. Okay, dy. So integral of dy will gives y minus y squared into dy. Okay, so integral of dy. dy-க்கு dy பொறுத்து நம்ம y minus y squared நம்ம வந்து இது பண்ணோம்னா y squared divided by 2 and y cube divided by 3 வரும். y squared divided by 2 and y cube divided by 3 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1/2, லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 1/3. ஸோ ஃபைனலி we will get 3 minus 2. எல்சிஎம் எடுத்தோம்னா 6, 3 minus 2. ஸோ இது உங்களுக்கு தெரியும். எல்சிஎம் எடுத்து 3 minus 2 divided by 6. அகைன் 1/6, 10ஐயும் 6ஐயும் அடி கொடுத்தோம்னா 5/3ன்னு வந்துடும். ஸோ 5/3 நீங்கள் ரவுண்டாக வச்சாலும் ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் 5/3ன்னு ஃப்ராக்ஷனில் வச்சாலும் ஓகே. ஸோ இட்ஸ் அப்பான் யுவர் திங். கால்குலேட்டரில் வந்து கால்குலேட்டரில் ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா we can't able to change that. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்தவரை இன்டகரல் ஆஃப் u into dx plus v dy. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்தவரை இன்டகரல் ஆஃப் என்ன பாயிண்ட் இருக்கும் அத்தனை பாயிண்ட் எடுப்போம். ஸோ இன்டகரல் ஆஃப் ஏபி. ஓகே, ஸோ ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் பிசி ப்ளஸ் அகைன் இன்டகரல் ஆஃப் சிஏ. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். நத்திங் பட் ஸ்டோக்ஸ் தியரத்தில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் லெக்சரை கவனிக்கிறவங்களுக்கு இட் வில் பி வெரி ஈஸியர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏபி பிசி சிஏ இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ எப்போவுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் எடுப்போம். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்தோம்னா தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியும். ஸோ அலாங் ஏபி, அலாங் பிசி, அலாங் சிஏ நான் எடுக்க போகிறேன்.
So the next step is along AB, along BC, along CA. Okay. Now we will come for this particular one, that is along AB. Along AB, just check it, 0, this is 0, and this is 1, this is 0. அப்போ எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y தான் மேட்ச் ஆகுது. ஸோ y equal to 0. ஸோ y equal to 0னா dy by dx போடுவோம், equal to 0 போடுவோம். அதாவது y இருந்துச்சுன்னா கீழே x இருக்கும். Okay, so dy by dx is equal to 0, so dy equal to 0. So along AB is over. Now along BC. BC இந்த இடத்துல என்ன இருக்கு? This is nothing but equation line. Okay, அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ டோன்ட் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட், தட் இஸ் 1, இங்கே 0, இங்கே 0, இங்கே 1. ஸோ ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது, ஏன்னா மேட்ச் ஆகாத ஒரு பாயிண்ட் தான் இது இல்லையா. இந்த லைன் வந்து ஒன்றும் ஆரிஜினல்லாம் போகலாது, இட் இஸ் டீவியேட்டிங் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, இது இந்த லைனே வந்து திஸ் பர்டிகுலர் லைன் இஸ் deviated from the origin. கண்டிப்பாக அப்போ மேட்ச் ஆகாது இந்த ரெண்டு பாயிண்ட்டும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், x plus y equal to 1 தான் எடுக்கணும். ஸோ x plus y equal to 1 எடுத்துட்டேன். ஸோ equal to 1, y equal to 1 minus xன்னு எடுக்கிறேன். ஸோ x is equal to 1 minus y எடுக்கலாமா, yes, x is equal to 1 minus y-னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ y equal to 1 minus xன்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ dy by dx is equal to இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து differentiate பண்ணனா I will get -1 இல்லையா. So dy equal to minus dx. Again x is equal to 0, 0 இது 0, இது 1, இது 0. So x is matching, so x is equal to 0. So dx divided by dy equal to 0. இந்த இதெல்லாம் வந்து நான் ஸ்டோக்ஸ் தியரத்தில் சொன்னதுனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். dx divided by dy equal to 0. So dx is equal to dy. That's all. So இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அலாங் ஏபி, அலாங் பிசி, அலாங் சிஏ எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நவ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் தான் போகணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி வி ஹாவ் டு டேக் த லிமிட். ஓகேவா. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம வந்து போகணும். ஸோ அலாங் ஏபி ஞாபகம் வச்சுக்கோங்க, y equal to 0, dy equal to 0. இப்போ அலாங் ஏபி y equal to 0, dy equal to 0 இதில் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. y equal to 0 அப்ளை பண்ணுறேன். ஓகே, dy equal to 0 அப்ளை பண்ணுறேன். ஸோ டோட்டல் டேர்ம் காலி. ஓகே, இங்கே y equal to 0 அப்ளை பண்ணால் இதுவும் போயிடும். ஸோ 3x dx தான் இருக்கும். ஸோ 3x dx இன்டகிரேட் பண்ணால் I will get 3x square divided by 2, 0 to 1. ஓகே, இந்த லிமிட்டை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும், the limit we have to apply through the diagram. ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் டயக்ராம் போகிறேன். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏபி, அலாங் ஏபி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அலாங் ஏபி எதை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னு பார்க்கணும். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா டிஎக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா டிஒய் போயிடுச்சு, ஸோ டிஎக்ஸ் மட்டும் தான் மிஞ்சிச்சு. ஸோ டிஎக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட்டட். ஸோ எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் வேல்யூ, அந்த பர்டிகுலர் டேர்ம் எடுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ அப்படி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது 0 to 1. ஓகே, ஸோ 0 to 1 தான் லிமிட், 0 to 1 தான் லிமிட். ஸோ 0 to 1. ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0 to 1, 0 to 1 அப்ளை பண்ணால் we will get 3/2. Again we have to go for the along BC, x plus y equal to 1, y equal to 1 minus x, dy equal to minus dx. ஸோ இதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், y equal to 1 minus x இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். y equal to 1 minus x இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே, அகைன் dy equal to minus dx, dy equal to minus dx இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணியாச்சு. dy minus dx, y equal to 1 minus x. y இந்த இடத்துல y இருக்குது, இந்த இடத்துல y இருக்குது, இந்த இடத்துல y ஸ்கொயர் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து 1 minus x அப்ளை பண்ணோம். ஸோ இங்கே 1 minus x ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே 1 minus x இருக்கும், இங்கே 1 minus x இருக்கும். Okay, so expand this particular one using a minus b the whole square formula. So a minus b the whole square formula is a square minus b square plus, a square plus b square minus 2ab. So a square plus b square minus 2ab. Expand பண்ணியாச்சு. Again 1 minus x, in the 1 minus x, 4 into 1, 4, 4 into x, 4x, plus into minus minus, minus 6x into 1, minus 6x, minus 6x into minus x, minus into minus plus, plus 6xy. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி ஃபைனலி இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இது முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும், we have to go for the next step, that is again simplifying this. ஸோ இது dx, இது dx. ஸோ dx நான் காமனாக வெளில எடுத்துட்டேன்.
இங்கே 3x இங்கே 3x இருக்குது, இங்கே 4x இருக்குது, இங்கே 6x இருக்குது. ஸோ 3x ப்ளஸ் 16x 19x, 19x ப்ளஸ் 4x ப்ளஸ் 6x 10x, 19 plus 10 is nothing but 29, so 29x. Okay, again sorry, again we have to go for this x squared, that is 8x squared, 6x squared. So 8x squared minus 8x squared and minus 6x squared is nothing but minus 14x squared, and the remaining one is number minus 8 and minus 4, so automatically we will get minus 12. So இதெல்லாம் முடிஞ்சிச்சு. So we have to go for limit. How to go for limit? If you see means here we are having BC, that is BC எதை பொறுத்து நம்ம வந்து integrate பண்ணுறோம்னு பார்க்கணும். How we are integrating this using dx. So using dx means we have to go for x, that is 1 to 0. Okay, so 1 to 0 தான் இதனோட limit. So sorry, இங்கே 1 to 0 வரும். Okay, so this is right. 1 to 0 apply பண்ணீங்கன்னா you will get this 13/6 answer. 13/6 நீங்கள் whole வேலையை மாற்றினா மாற்றுங்க, otherwise go for take LCM and take this particular answer. So இதை வந்து நான் simplify பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை, you know about this very well. So next step we have to go for applying along CA values. Okay, so applying along CA values போகலாம். So இதுவும் அதே மாதிரி தான். So we have to go for CA values. CA values means x is equal to 0, dx is equal to dy. இது அப்படியே அப்ளை பண்ணுறோம். x is equal to 0, dx is equal to dy. x is equal to 0 அப்ளை பண்ணோன்னா இந்த டேர்ம் போயிடும். ஓகே, dx is equal to dy இதை எடுத்துக்கலாம். ஓகே, and x is equal to 0 இந்த டேர்ம் போயிடும், 4y dy இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும், x is equal to 0 போட்டால் இது போயிடும், dx is equal to dy. அகைன் இங்கே x is equal to 0 போட்டால் இந்த டேர்ம் போயிடும், 4y into dy இருக்கும். So now by putting this x is equal to 0 and we are getting, so x is equal to 0 apply பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் போகும். ஸோ இந்த பர்டிகுலர் டேர்ம் போச்சு அப்படின்னா minus 8y squared into dx தான் இருக்கும். ஓகேவா? ஸோ dxஐ பொறுத்து நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி we can cancel this equation, this particular term, and அப்போ இதை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த இதில் வந்து dx is equal to dy. ஓகேவா? ஸோ dx is equal to dy அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே dy இருக்குது, ஸோ இங்கே dx is equal to dy அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் வந்து என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, x is equal to 0 மட்டும் அப்ளை பண்ணலாம். x is equal to 0 அப்ளை பண்ணான்னா minus 6xy இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ 4y into dy மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனலி 4y dyன்னு கிடச்சிருச்சு. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் திங். இந்த கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எக்ஸில் 0 அப்ளை பண்ணுறோம், ஸோ 3x போயிடும், minus 8y squared into dx தான் இருக்கும். ஓகே, ஸோ minus 8y squared into dxங்கிறதுனால இது வந்து 0 ஆயிடுது. ஓகே, by we can't able to apply the integration. So finally we have to go for this particular one. Okay, so next step we have to go for applying this upper limit and lower limit. Upper limit lower limit condition எப்படி apply பண்ணோம், 0 0 1 0. ஸோ எக்ஸு தான் மேட்ச் ஆகுது. ஸோ எக்ஸோட கண்டிஷன் எடுத்துக்கலாம், 0 0 எடுத்துக்கலாம். ஓகே, சாரி, இங்கே என்ன லிமிட் எடுக்கிறோம், டிஒயோட லிமிட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ டிஒயோட லிமிட் எடுத்தோம்னா 1 0. ஸோ 1 to 0. So 1 to 0, 1 lower limit and 0 is upper limit. By applying this particular condition, we are getting minus 2. And this is AB. இது AB, இது BC, இது CA. இது இந்த வேலையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இதை அப்ளை பண்ணி finally if you are going for this LCM means you will get 5/3. LCM, I think I don't want to explain LCM. Okay, so LCM apply பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you will get 5/3 the right hand side answer. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஓவர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்சோ we get the same 5/3. ஓகேவா?
So 5 by 3 and 5 by 3, left hand side and right hand side both are matching together, that is equal together. So finally we verified the Green's theorem with the help of the Green's theorem formula. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா we know that the value of right hand side is 5 by 3. So it is matching with this 5 by 3. So we are getting 5 by 3 and 5 by 3 both are equal to each other. So finally the Green's theorem is verified for the given condition. Okay. So I think இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I think only thing I have not explained is particular LCM. LCM மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. It will be very easier. LCM ஸ்மாலர் கிளாஸ்லேயும் படித்ததுனால அதை வந்து நான் டைம் தேவையில்லாமல் அதுக்கு டைம் எடுக்கல. ஓகே, ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ஓவர். சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருப்பேன். லைக் இதில் வந்து 1 to 0 போட்டேன், இஸ் 0 to 1 போட்டிருக்கேன், இஸ் நாட் 0 to 1, 1 to 0. அண்டு கொஸ்டின்லேயே வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லியிருப்பேன், தட் இஸ் இங்கே 3x கிடையாது, இது 2xன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா பெட்டர் கரெக்டட். பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சருக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸில் தேவைப்படும். ஓகே, எல்சிஎம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அதர் இன்டகிரேஷன் எல்சிஎம்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க பர்சனலாக. ஸோ இட் வில் பி வெரி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து ட்ரை டு மோட்டிவேட் மீ ஸோ தட் யூ கேன் கெட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் அதர் மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ். ஸோ வளரட்டும் தமிழகம், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ். மீண்டும் ஒரு Green's theorem ப்ராப்ளம் நம்பர் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ட்ரை டு ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.